அது வந்து ஏஐயாக கிரியேட் பண்ண ஒரு விஷுவல்ஸ் இது எல்லாமே. பா எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருப்பாருங்களேன். ஐயோ ஏஐ நினச்சா எனக்கு இப்போலாம் பயமாக இப்போ நடங்குது எனக்கு. ஏன்னா வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே வளர்ந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இப்போ நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ண சோரா அப்படின்ற ஒரு ஏஐ, அதை பற்றி நிறைய நியூஸ் பரவிட்டு இருக்கு. வளரா அப்படின்ற ஒரு ஏஐ வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஏஐ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டே உலகத்தில் இருக்க பல பேரை மண்டே பிச்சுக்க வச்சுச்சு, பல பேரை வந்து திருப்பி பார்க்க வச்சுச்சு. அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நிறைய கிளிப்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் இன்னும் பார்க்கல, உங்களோட சேர்ந்து இந்த வீடியோவில் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி அது என்ன அப்படின்றத பற்றி ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். எல்லாருக்குமே தெரியும் சாட் ஜிபிடியை கிரியேட் பண்ண ஒரு கம்பெனி ஓப்பன் ஏஐ. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோரா அப்படின்ற ஒரு ஏஐ வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாட் ஜிபிடி என்ன பண்ணுவோம், நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் எந்த விஷயம் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுமா. இந்த சோரா அப்படின்ற ஏஐ வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை டெக்ஸ்ட்டாக நீங்கள் கொடுத்தாலும் அதை அப்படியே வீடியோவாக கிரியேட் பண்ணி கொடுக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ படம்லாம் எடுக்கிறாங்கல்ல, ஸோ படம் எடுக்கும் போது ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணுறாங்கல்ல, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் நாட்கள் ஆகும், பல மாசங்கள் ஆகும். அயலான் மூவிக்கெலாம் பல வருஷங்களுக்குள்ள ஆயிடுச்சுல. ஸோ அந்த மாதிரி டைம் எடுக்காம ஒரு 1 minute வீடியோவை சில நொடிகளில் வந்து அது திருப்பி கொடுக்கும் நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வானத்தில் ஒருத்தர் பறந்துட்டு இருக்க மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை கூட அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம்னா அது உடனே அது வீடியோவாக எடுத்து கொடுத்துரும். ஸோ இது வந்து ஓப்பன் ஏஐ இன்னும் வரல, அது வந்து பப்ளிக்காக எப்போ வரும், அது மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன். ஆக்சுவலி இது பப்ளிக்காக வந்ததுக்கப்புறம் நமக்கு சேனலில் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் கொடுத்து அதை வீடியோ மேக் பண்ண வச்சு அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து ஒரு நல்ல விஷயமோ இல்லை கெட்ட விஷயமோ எனக்கு தெரியாது. ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது மிகப்பெரிய குடைச்சலாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் நிறைய பேரோட ஜாப், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், நிறைய பேரோட ஜாப் போகவும் வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் இந்த ஏஐ மூலமாக நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போகுது. அதுக்காக ஒரு நிறைய கிளிப்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது மாதிரிலாம் அவுட்புட் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து லைவ் ரியாக்ஷன் மாதிரி பண்ணுறேன். ஸோ வாங்க இருக்கலாம். ஓகே, ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணிக்கிறேன். மூஞ்சி அப்படி இப்படி தான் தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம போய் இப்போ ஓப்பன் ஏஐக்குள்ளே போயிடலாம். டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிட்டா பெருசாக தெரியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் சோரா கிரியேட்டிங் வீடியோ ஃப்ரம் டெக்ஸ்ட் மூலமா வீடியோ மேக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத வந்து நம்ம அது பார்த்துடலாம். ஓகே, இதில் தான் நிறைய கிளிப்ஸில் அங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 9 போல் இருக்குது. 9 கிளிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிளிப் வந்திருக்கு, பார்த்துறீங்களா? பார்த்துடலாமா? கிளிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன இன்புட் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸ்டைலிஷ் உமன் வாக்ஸ் டவுன் அட் டோக்கியோ ஸ்ட்ரீட். ஓகே, ஒரு நல்ல ஸ்டைலான ஒரு பெண்மணி வந்து டோக்கியோவில் இருக்க ஒரு தெருவில் நடந்து போகிறாங்க. ஒரு லாங் ரெட் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பிளாக் பூட்டு, இந்த மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸோட சின்ன சின்ன டீட்டெயில், அவங்களோட போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி வாக் பண்ணுறாங்க, அதாவது கான்ஃபிடண்ட்டாக வாக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அவுட்புட்டை பார்த்துருவோம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஷூட் பண்ணலை, யாருமே வந்து ஒரு கேமரா முன்னாடி போய் ஷூட் பண்ண ஒரு விஷயமே இல்லை. இது வந்து அவங்களாம் வந்து நம்ம இன்புட் கொடுத்ததுக்கு அது வந்து ஏஐயாக கிரியேட் பண்ண ஒரு விஷுவல்ஸ். இது எல்லாமே பாருங்களேன், உண்மையிலே யாரோ ஒரு ஜப்பானில் டோக்கியோவில் போய் யாரோ ஒருத்தரை நிறுத்தி வச்சு அவங்கக்கிட்ட இந்த வந்து இந்த மாதிரி நடக்க விட்டு அதை வீடியோ எடுத்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் கூட அது வந்து நம்ம வந்து ஏஐ கிரியேட் பண்ணது, ஏதோ கிராஃபிக்ஸில் கிரியேட் பண்ணது, ஏதோ ஒரு வீடியோ ஏஐ ஜெனரேட் பண்ண வீடியோ பண்ணுறது தெரியல. அங்கே பாருங்கள், டீட்டெயில்ஸ்லாம் பாருங்களேன், அவங்க மூஞ்சியில் இருக்க அந்த பிம்பிள்ஸ். வாவ், நான் என்ன சொல்கிறது அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா இந்தளவுக்கு ஒரு ஏஐயோட வளர்ச்சி இந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றது வந்து என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இது வந்து ஒரே ஒரு கிளிப் தான், அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள், லிப்ஸ்டிக்லேருந்து அது எல்லாமே ஏதோ ஒரு உண்மையான பர்சன் மாதிரியே இருக்குல்ல. பட் அது உண்மையான பர்சன் இல்லை. ஆனால் இது வேறு நோட்டிஃபிகேஷன். சரி, ஓகே, உண்மையான பர்சன் இல்லை. இது எல்லாமே வந்து ஏஐ கிரியேட் பண்ண ஒரு விஷயம். சரி, ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு கிளிப்பு. இந்த மாதிரி இன்னும் நிறைய கிளிப் இருக்குது, நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் உங்ககிட்ட. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, மூவி ட்ரெய்லர் ஃபீச்சரிங் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் 30-year-old மேன். அதாவது ஒரு ஆஸ்ட்ரோனட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பேஸ்க்கு போகிற ஒருத்தர் வந்து ஸ்பேஸில் போய் ஏதோ ஒரு பிளானட், வேறு ஏதோ பிளானட் போல் இருக்குது, அங்கே போய் மாட்டிக்கிட்டு அவரோட அட்வென்ச்சர்ஸ் அவங்க என்னென்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மூவி. அதுக்கான ஒரு ட்ரெய்லரை க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அதோட லென்ஸு கூட 35mm ஃபிலிம், அதாவது லென்ஸு போல் இருக்குது, கலர் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட அவுட்புட்டாக நம்ம பார்த்துடலாம். ப்ளே பா, இப்படி பாரு, என்ன 2 பேர் இருக்காங்க, சவுண்டு இல்லை, சவுண்டு இருக்காது போல இருக்குது, கிளிப்ஸ் மட்டும்தான். பரவாயில்ல, டப்பிங் கொடுத்துக்கலாம். பாருங்க, ஓ அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அதோட அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது, எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக். வேற மாதிரி, அதாவது
இது ஒரு 16 செகண்ட் கிளிப்பு தான். பட் இந்த கிளிப்பில் வந்து எவ்வளோ டீட்டெயில்ஸ், அந்த தாடி, அவங்க தலையில் இருக்க போட்டிருக்க ஹெல்மெட்டு, அவங்க ஸ்பேஸ்ஷிப்பை பாருங்கள். இப்போ எவ்வளோ டீட்டெயில்ஸ். இது எல்லாமே நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து எதுவுமே நம்ம வந்து ஒரு ரியல் ஹியூமனை வந்து வச்சு ஷார்ட் பண்ணது இல்லவே இல்லை. இது வந்து ஒரு ஏஐ கிரியேட் பண்ண ஒரு விஷயம். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது எல்லாமே கிளிப்ஸாக இருக்கிறதுனால இதுக்கு எதுக்குமே ஆடியோ இல்லை. நான் வந்து டப்பிங் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கோங்க. அதாவது இன்னும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் வியூ ஆஃப் வேவ்ஸ் கிராஷிங். அதாவது ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் வந்து அலை அடிச்சுட்டு போகுது, அந்த மாதிரி சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்மால் ஐலாண்ட் இருக்குது, அங்கே லைட் ஹவுஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கு. அந்த அவுட்புட்டை பார்த்துருவோமா? அங்கே பாருங்கள், அந்த லைட் ஹவுஸ் அப்படியே தெரியுது, அந்த ரோடு, அந்த அலை. இது நான் திரும்பி ஐயோ ஏஐ கிரியேட் பண்ணதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டானுங்க. அதாவது ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி ஒரு 10 செகண்ட் இருக்கும் போல இருக்குது இந்த கிளிப்பு. எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருப்பாருங்களேன். ஐயோ ஏஐ நினச்சா எனக்கு இப்போலாம் பயமாக இப்போ நடங்குது எனக்கு. ஏன்னா இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணால் ஃப்யூச்சர் யோசிச்சு பாருங்கள், நம்மளோட ஃப்யூச்சர்லாம் எப்படி இருக்கும்னு. ஏஐலே எல்லாமே ஓடிட்டு இருக்கும். சரி, ஓகே, நம்ம அடுத்த கிளிப்பை பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமேட்டட் இமேஜ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்குது. இது வந்து அனிமேட்டட். இது வந்து ஓப்பனிங் வந்து அனிமேட் பண்ண ஒரு விஷயம். அனிமேட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது அவங்க கொடுத்துருக்காங்க இன்புட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மான்ஸ்டர், அழகான ஒரு குட்டி மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னசென்ட்டாக எதுவுமே தெரியாத ஒரு மான்ஸ்டர் வந்து உலகத்தை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குது, ஒரு கேண்டில் வந்து ஊதிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சம்திங் கொடுத்துருக்காங்க. அதோட அட்மாஸ்பியர் வெளியில், அதாவது பேக்ரவுண்ட்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அவுட்புட் என்ன அப்படின்றத பார்ப்போம். பாருங்களேன், ஐயோ எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருப்பாருங்களேன். இது என்ன சொல்கிறதே எனக்கு தெரில. இதுக்கு மேலே நான் ஏதாவது சொன்னால் நீங்கள் திட்டிடுவீங்க, என்னடா நீ எல்லாத்துக்கும் வாயை பிறந்துட்டுருக்கே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து நான் யோசிச்சு பார்க்குறதே எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே ஒரு ஏஐ கிரியேட் பண்ண ஒரு விஷயங்க. நம்ம வந்து இது வந்து கிரியேட் பண்ணுறதுக்கெலாம் 100 பேர் 1000 பேர் ஒர்க் பண்ணி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் அவங்களே மேனுவலாக கொடுப்பாங்க. இது எல்லாமே ஒரு ஏஐ கிரியேட் பண்ணதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? என்னாலே நம்ப முடியல. பட் இதுதான் உண்மை. இது காலத்தில் ஃபோன்லாம் யாராவது யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் யாராவது நம்பியிருப்பாங்களா? ஒரு சாதாரண ஏதோ ஒரு கல் மாதிரி இருக்க ஒரு விஷயத்தை வச்சு ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. பட் ஃப்யூச்சரில் இதோட அட்வான்ஸ்டாக கூட ஆக வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குது நம்ம இது எல்லாமே ஒரு கிரேட்டான ஒரு விஷயங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் இருக்க ஒரு விஷயங்கள். சரி, நம்ம அடுத்து என்னன்னு பார்ப்போமா? அடுத்து சரி, ஓகே. இது மாதிரி நிறைய இமேஜஸ் இருக்குது, நிறையா. இது வந்து பேப்பர் உலகம் மாதிரி இருக்குங்க. இது எல்லாமே இந்த பேப்பரால் உருவாக்கின ஒரு உலகமாக இருக்குது. ஆமாம், அப்படி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்களேன். இதுவும் வந்து ஏஐ கிரியேட் பண்ணது தான். இது வந்து யாருமே அனிமேட்டர்ஸ்லாம் இதுக்காக ஒர்க் பண்ணல. எத்தனை பேரோட வேலை போகுதோ இதனால் தெரில. அப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பைலட், அதாவது 2 கடல் கொள்ளையர்களோட ஷிப்பும் வந்து ஒரு காஃபி கப்புக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று பார்ப்போமா? இதுவும் செம்மையாக இருக்குது. இதுவும் பாருங்களேன் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக. ஐயோ, ஒரு காஃபி கப்பு அப்படி அதோட அந்த தண்ணி வந்து அப்படியே வேவ்ஸாக போகுதுல, அதெல்லாம் பாருங்களேன். தண்ணி இல்லை, காஃபி வந்து வேவ்ஸாக போகுதுல, அது வந்து எந்த அளவுக்கு டீட்டெயிலாக, அந்த நுரம் உட்பட எந்த அளவுக்கு டீட்டெயிலாக இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு எனக்கு என்னடா அது இப்படிலாம் வந்து வளர்ந்துட்டுருக்கே அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு சைடு நம்மளுக்கு இது வந்து எந்த லெவலில் போய் முடிய போகுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. யங் மேன் அட் ஹிஸ் 20 சிட்டிங் ஆன் அ பீஸ் ஆஃப் க்ளவுட் இன் த ஸ்கை. ஒரு மேகத்து மேலே ஒருத்தர் வந்து புக் படிச்சுட்டு இருக்கான், அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொன்னோம். இது செம்மையாக இருக்குது பாருங்க. ஐயோ, உண்மையான மேகம். இது வந்து உண்மையான மனுஷன் கூட இல்லை, இது வந்து ஏஐ கிரியேட் பண்ண ஒரு உருவம். ஐயோப்பா, அங்கே பாருங்களேன், அந்த மேகம் நம்ம டெய்லி பார்க்குற மேகம் மாதிரியே இருக்குது. அந்த மேகத்தில் நம்மளால் உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்காப்புல ஸ்டைலிஷாக. ஸோ இது வந்து சாம்பிள் தான். ஏன் சாம்பிள்னு சொல்கிறேன்னா, இது வந்து பப்ளிக்கு வந்துருச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நான் வெளியில் வந்து பேசுகிறேன் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லேருந்து. ஸோ பார்த்துருப்பீங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படி இருக்குன்னு நான் பேசியிருப்பேன். ஏன்னா உண்மையிலேயே அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் டீட்டெயிலாக அது வந்து எந்தளவுக்கு நம்ம எத்தனையோ நாட்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஏஐ வந்து சில நொடிகளில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஷாக் ஆகாதா? ஸோ அந்த ஷாக் தான் எனக்கு இருந்துச்சு. நான் இது வந்து நிறைய யோசிச்சு பார்த்தேன். என்னன்னா இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா சினிமாவில் வந்து அமேஸ்க்காக கஷ்டப்பட தேவையில்லையே. அது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலும் பல பேர் இதுக்காக உழைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஊதியம், சம்பளம், அவங்களோட வேலைக்கு வந்து இது வந்து ஒரு அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. பட் இதுதான் உண்மை. இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுற போதே நம்ம சுற்றி இருக்க விஷயங்கள்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு இந்த ஓப்பன் ஏஐயோட சோராவோட விஷயம்.
இது வந்து ஜஸ்ட் சாம்பிள் தான் அப்படின்ற மாதிரி நான் ஏன் சொன்னேன்னா, இதை மாதிரி நம்மளுக்கு யூஸ்க்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஃபியூச்சரில் வரும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பப்ளிக் யூஸுக்கு கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இதில் சில பக் யூஸ் பண்ணுறதுக்கு, இதை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னு பார்த்துட்டு ப்ரிகாஷன்ஸ், அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயே நிறைய பக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து பப்ளிக்கு வந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு ஒரு 60 செகண்ட் கிளிப்னு நம்மளே ஒரு படத்தை கிரியேட் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இதுதான் இந்த ஏஐ, இதுதான் இந்த சோரா அப்படின்ற ஒரு விஷயம். பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷாக் ஆனிச்சு அப்படின்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இதை பற்றின உங்களோட கமெண்ட் என்னவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து நான் மீண்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த சோரா அப்படின்ற ஒரு ஏஐ வந்து பப்ளிக்கு வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் நம்ம கொடுத்துருவோம். எப்படியா இருந்தாலும் அது வந்து நம்மளே ஏதாவது ஒரு டிக்ஸ்ட் நீங்கள் வேணால் கமெண்ட் இப்போ போட்டு வச்சுருங்க. அந்த கமெண்ட்டை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த சோரா அப்படின்ற ஏஐ வரும்போது அந்த கமெண்ட்டை தூக்கி அப்படியே நம்ம போட்டு பார்ப்போம். அந்த என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அதை போட்டு பார்ப்போம். அது மூலியமாக அது சின்ன வீடியோ கிரியேட் பண்ணுது அப்படின்றத நம்ம சேனல்லே வந்து ஃபீச்சர் பண்ணிடலாம். சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.